கடுமையாக வந்து உழைக்கிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறாங்க. ஏன் அது? கடுமையாக உழைச்சாலும் கஷ்டப்படுறதுக்கு மெயின் காரணமே அவங்க எந்த வேலையை கடினமாக செஞ்சால் கூட செலவழிக்கிறது எப்படி செலவழிக்கணுங்கிற நிலைப்பாடை அவங்க எடுத்துக்கிறது கிடையாது. கஷ்டப்படுறதுக்கு மெயின் காரணமே திட்டமிடுதலுங்கிறது கிடையாது. ஒரு வருமானம் நம்மளுக்கு வருதுன்னா, ஒரு 1000 ரூபா வருதுன்னு சொன்னால் அந்த 1000 ரூபா எப்படி செலவழிக்கணுங்கிறத முதல்ல திட்டமிடணும். அந்த திட்டமெடுத்து நம்ம செஞ்சால் தான் அதை மிச்சப்படுத்தி 10 ரூபா நம்ம சேஃப்டி பண்ணி வைக்க முடியும். திட்டமிடாத லெவலில் செலவழித்தா மேலும் மேலும் கஷ்டம் தான் படுவோம். திட்டமிடல் இல்லாட்டி நம்ம வீணாக போயிடும். இப்போ திட்டமிட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ அது எப்படி வந்து திட்டமிட்டு வேலை செய்கிறது? இப்போ திட்டமிடுதல்ங்கிறது உங்களுக்கு 1000 ரூபா வருது. உங்களுக்கு இந்த 1000 ரூபாய்க்குள்ளேயே பட்ஜெட் போடணும். இப்போது கொடுக்க வேண்டியது நிறையா இருக்கும். நிறையா கொடுக்க வேண்டியது நிறையாவெல்லாம் கணக்கு போட்டாச்சுன்னா இப்போ சரியாக வராது. அதுக்குள்ளேயே நீங்கள் கரெக்டாக அதில் 10 ரூபா எப்படி மிச்சமாகங்கிற நிலை வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி ஒவ்வொன்றையும் திட்டம் போட்டு போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக்கணும். இதில் என்னன்னு கேட்டிங்களாக்கா, தேவையில்லாத நிலையில் உங்களுக்கு திட்டமிடாமல் நிலையில் நீங்கள் வட்டி கூட வாங்கிடுவீங்க. இப்போ அதுவும் இதில் உள்ளதான் வந்து முடங்கும். இந்த வட்டி தேவையில்லாமல் வாங்கி போட்டு நீங்கள் திட்டமிட்டாலும் சரி வட்டிக்காரன் உங்கள்கிட்ட பூரா அதில் சாப்பிட்டு போயிடுவான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எந்த விஷயத்தையும் திட்டமிடணும்னு சொன்னால் வட்டிக்காரன் வந்தாங்களா அது வட்டிக்காரனுங்கிறத முதல்ல ஒழிக்கிறதுக்கு என்ன, உங்களோட காலில் ஒரு நகையை கூட இருக்கும். அவன் கடனை ஒழிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு விற்று கூட அவன் கடனை முதல்ல அனுப்பிச்சிருங்க. அதுக்கு போய்ட்டு தான் நீங்கள் திட்டமிட்டாலும் சரியான முறையில் வழியில் நீங்கள் போக முடியும். அது அவனை கடனை ஒழிக்காமல் அவன் வந்து டெய்லி வந்து வாங்கிட்டு போவான். அவங்களுக்கு சாப்பாடுக்கு நீங்கள் ஆக்கக்கூடிய சார் நீங்கள் என்ன பட்ஜெட் போனால் உங்களுடைய காசை முழு இதுவும் அவனுக்கே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும். இந்த நிலையை மாற்றுறதுக்கு அதை முதல்ல எப்படி முடிக்கணுங்கிறத அந்த நிலைப்பாடை முதல்ல எடுக்கணும். திட்டமிடுறதுல முதல்ல எந்த நிலைப்பாடை எடுக்கணுங்கிறத நீங்கள் உள்வானால் தான் கரெக்டான முறையில் நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியும். சேவிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு சேவிங் பண்ணணுன்னு சொல்லிட்டீங்க. அந்த சேவிங்ஸை வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி வந்து அந்த வருமானத்தை வந்து இன்னும் டபுள் ஆக்குறது? அந்த வருமானத்தை டபுள் ஆக்கிறதுக்குடியுண்டான வழி என்னன்னு கேட்டிங்களாக்கா, திட்டமிட்டு சேஃப்டி வச்சுட்டீங்க. அந்த சேஃப்டி ஆனுக்கிறது எடுத்தோன்னே 10 பேர் 10 யோசனை சொல்ல வருவாங்க. அந்த 10 யோசனைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்க 10 யோசனையும் கேட்டக்கூடாது. முதல்ல எந்த விஷயத்தை செய்ய போகிறீங்களோ அந்த விஷயத்தில் முதல்ல நீங்கள் அனுபவப்படணும். நீங்கள் எடுத்தோன்னே முதல்ல கொண்டு போட்டக்கூடாது. முதல்ல அனுபவம் தான் உங்களுக்கு முக்கியம். அந்த சம்பளத்துக்கு கூட அந்த இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சம்பளத்துக்கு கூட வேலை செய்கிற மாதிரி வந்துடுங்க. அது முழுமையாக தெரிஞ்ச பிறகு ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபாரத்தில் வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணாலும் சரி, அப்போ அதை வச்சு முழுமையாக தெரிஞ்ச போது அது 10 20 ஆகும், 20 40 ஆகும், அப்படி டபுளாக போய்கிட்டே இருக்கும். தெரியாத நிலையில் நீங்கள் உள்ளே பூந்துட்டீங்களாக்கா மேலும் மேலும் அது அடி வாங்கிட்டு தான் போகும். அதை விட்டு நம்ம வெளியேறக்கூடிய சூழ்நிலை இல்லாத நிலையிடுவோம். இதையே பண்ணும்போது இதுக்கும் திட்டமிடக்கூடிய சூழ்நிலையை நம்ம உருவாக்கிடணும்.